கண்ணத்தை தொடச்சு பரதனை பார்த்து பிரஷ்னம் பண்றாள். ஆமா பரதனை பார்த்து கச்சித் சர்க்கம்னு சர்வசம்மத்தையும் கேட்டுப்படுறாள். ஆமா பரதனை காக்கிற வியாஜமாக அப்படி எல்லாத்தையும் கேட்டுப்படுறாள். யதரண்யம் த்வமாகதா நஹி த்வம் ஜீவதஸ்தஸ்ய பதமாகந்துமர்ஹசி. அப்பா அங்க போயிட்டாள் பரதா. அப்பா இருக்கிற போது நீ இங்க வரலாமான்னு கேட்டாராம். சுவாமியினுடைய அந்த பித்ரு பக்தி பாருங்க. அம்மா பரதனை சௌக்கியமானு கேட்கல, அப்பா அங்க போயிட்டாள்னு காட்டாளா. அப்பா இருக்கிற போது அவரை நீ ரட்சணம் பண்ணாம வந்தாது தர்மம் இல்லையே. புனுத்ரே பூத்விதாரண்யம் த்வமாகதா. நீ காட்டுக்கு நீ வரலாமா? அவர் உயிரோட இருக்கிற போது நீ அவரை விட்டுட்டு வர்றது சரியில்லையே. நஹித்வம் ஜீவதா தஸ்ய வனமாகந்துமர்ஹசி. நீ இப்படி காட்டுக்கு வரலாமான்னு காட்டாராம். கச்சித் தாரயதே ராஜாயத்வமிஹாகதா கச்சின்னதீன சஹா ராஜா லோகாந்தரங்கதா. அப்பா உயிரை வச்சுட்டு இருக்காளடா பரதா. ஒரு கால் நான் காட்டுக்கு பரப்பிட்டேன்னு என் பிரபு தைரியத்தை அடைஞ்சு லோகாந்தரம் போயிட்டாளா. அந்த துக்கத்தினால இப்படி நீ தலையில ஜடம் தரிச்சு மறியறு விகட்டி நீ தீனா வந்திருக்கியா? எனக்கு காரணம் புரியலையே. சிரஸ்ய பத பஷ்யாமி துஹுராத் பரதமாகதம். அப்பா இல்லாத பட்சத்தில் நீ கேகை தேசத்திலிருந்து இவ்வளவு தூரம் நீ புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம்? சிரஸ்ய பத பஷ்யாமி துஹுராத் பரதமாகதம் துஷ்பிரதீகமரண்யஸ்மின் உடைய அவயவம் புரியவே இல்லையே அடையாளம். அவன் அந்த ரவிவர்மா பிக்சர்ல எழுதியிருக்கான். பரதன் கீழே வந்து விழுந்தத கண்கொண்டு நம்மால பார்க்க முடியாது. அவன் யோக பிரஷ்டனவன் ரவிவர்மா. அவன் அப்படி கொத்த வரைக்கா மாதிரி பரதனுடைய சரீரம் கீழே கிடக்கு சுவாமியினுடைய சன்னிதியில. அதான் துஷ்பிரதீகமரண்ய. அப்பா ஒன்னு அவயவமே எனக்கு அடையாளம் தெரியலேடா. சிரமப்பட்டு என் குழந்தை பரதனை தெரிஞ்சுட்டேன்டா. துஷ்பிரதீகம். பிரதீகம்னா அங்கம், பிரதீகோ அவயவா. அவயவம் கண்டுபிடிக்க முடியலடா அவனுடைய உருவத்தை என்னாலே. துஷ்பிரதீகமரண்யஸ்மின் என்னப்பனே பரத, நீ இப்படி காட்டுக்கு வந்தையே, என்ன காரணம் எனக்கு புரியலையே. ஒரு கால அப்பா லோகாந்தரம் போட்டாளோ தசரதன். கச்சித் சௌமியனதே ராஜ்யம் பிரஷ்டம் பாலஸ்ய சாஸ்வதம். இப்படி கேட்கிறாள் சுவாமி.